நமது மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருக்கட்டும். வாசிக்கலாம். எபேசியர் 6 அதிகாரம் வசனம் 11. எபிஷியன்ஸ் 6:11. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு. நம்ம எல்லாரும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். ரட்சிப்பின் பாதையில ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறோம். இந்த நடந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல நம் எல்லாருக்கும் பிசாஸ் என்ன வச்சிருக்கான்னா ஒரு கண்ணியை வைத்துக் கொண்டே இருக்கிறார். எப்படியாவது இந்த ஆத்துமாக்களை சத்தியத்திலிருந்து விலக்கி அவங்கள எப்படியாவது நரகத்துக்கு கொண்டு போகணுன்றதுதான் பிசாசோட சூழ்ச்சியாக இருக்கிறது. அதுக்கு அவன் நிறைய காரியங்களை பயன்படுத்துறான், நிறைய தந்திரங்களை பயன்படுத்துறான். அது கர்த்தர் சொல்லுகிறார் இந்த இடத்துல, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு. அப்போ அவன் செய்கிற சூழ்ச்சிகள் இருந்து நம்ம தப்பிக்கத்தக்கதாக, அவனை எதிர்த்து நிற்கத்தக்கதாக நம் எல்லாரும் திராணி உள்ள பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் இங்க திண்ணமாக பேசிக் கொண்டிருக்கிறார். அதுக்கு என்ன செய்யணுமா? வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். இந்த சர்வாயுத வர்க்கம் அப்படின்றது நம் கிறிஸ்தவர்களாகி நம் அனைவருக்கும், சீசர்களாகி நம் அனைவருக்கும் அது தேவை அப்படின்றது கர்த்தர் உணர்ந்த தேவனாக இருக்கிறார். அதனாலதான் அந்த ரோமன் சோல்ஜர் கிட்ட இருந்த அவங்க வச்சிருக்கிற இந்த சர்வாயுத வர்க்கத்தையும் ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கத்தையும் நம்ம இணைத்து நம்ம இங்க பவுல் இங்க பேசுறார். அப்போ இந்த சர்வாயுத வர்க்கம் நமக்கு எதுக்கு தேவை? அங்க அந்த சர்வாயுத வர்க்கத்துல என்னென்ன காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்றதான் நம்ம தியானிக்க போகிறோம். இங்க சர்வாயுத வர்க்கத்துல 6 சர்வாயுத வர்க்கத்தை பத்தி பேசுறாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முதலாம் சர்வாயுத வர்க்கத்தை பத்தி மட்டும்தான். இன்னும் வருகிற வாரங்கள்ல ஒவ்வொரு வாரமும் மீதம் இருக்கிற ஒவ்வொரு சர்வாயுத வர்க்கத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சோ அதனால முதல்ல அடுத்தது வாசிப்போம். இதே அதிகாரத்துல வசனம் 12. எபேசியர் 6 வசனம் 12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆமேன். நமக்கு சர்வாயுத வர்க்கம் தேவை என்பதை கர்த்தர் உணர்ந்த தேவனாக இருக்கிறார். அவர் உணர்ந்ததுனாலதான் நமக்கு சர்வாயுத வர்க்கத்தை பத்தி எடுத்து சொல்லுகிறார். அவர் இங்க சொல்லி முடிப்பது போல நமக்கு போராட்டம் உண்டு. யாரோட போராட்டம் பாத்தீங்கன்னா மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. நம்ம பார்க்கிற ஜனங்களோடு அவர் நமக்கு போராட்டம் ஒருபோதும் கிடையாது. ஆனாலும் அவர்கள் மூலமா பிசாசவன் என்ன பண்றான்னா நிறைய கிரியைகளை செய்கிறான். அதான் வசனம் சொல்வது போல இங்க மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த பிசாசானவன் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன். நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி இல்ல. அவன் ஒரு பெரிய ஆர்கனைசேஷன். ஒரு எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கலாம்னா, இப்போ இந்தியா இருக்கு. இந்தியா ஒரு பெரிய நாடா இருக்கு. அந்த நாட்டுக்குள்ள பல ஸ்டேட்ஸ் இருக்கு. அந்த ஸ்டேட்ஸ்குள்ள டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. டிஸ்ட்ரிக்ட்ஸ்குள்ள பாத்தீங்கன்னா அப்போ தாலுக்கா சொல்லிட்டு பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு எவ்வளவு பிரிச்சிருக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு லெவல்லயும் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல சம்பந்தப்பட்ட ஆட்கள் அங்க வேலை செய்வாங்க. ஒரு கிளர்க் இருப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த லெவல்ல போகிறப்போ நிறைய பேர் அதுல வேலை செய்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் இருப்பாங்க. அப்புறம் மினிஸ்டர் இருப்பாரு. அப்புறம் சீஃப் மினிஸ்டர் இருப்பாரு. அப்புறம் பிரைம் மினிஸ்டர். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய லெவல்ஸ் இருக்கிற போல பிசாசுகிட்டையும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரே இருக்கு. அப்போ அவன் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண ஆள் இல்ல. வசனம் இங்க சொல்வது போல அவர் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்றத ரொம்ப தீர்க்கமா இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அப்போ நம்ம சாதாரணமா வாழ்க்கை வாழ முடியாது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு பெரிய போராட்டமாக இருக்கிறது. ஏன்னா பவுல் சொல்வது போல நீ நல்ல போர் சேவகடா, தீங்கனுபவின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றான். ஏன் அப்படி சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் கர்த்தராக இயேசுவின் நாமத்தால் ரட்சிக்கப்பட்ட கழுவப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்ப நமக்குள்ள இந்த உலகத்தாருக்கும் நமக்கும் ஒரு சம்பந்தம் இல்லாத வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ பிசாசு என்ன பண்றான்னா நம்முடைய ஆத்மாக்களை கெடுக்கிறதுக்கு அவன் அநேக வலைகளை வீசிக்கொண்டே வருகிறான். அப்போ அவனுடைய அந்த பிளான்ஸ், அவன் எப்படி எல்லாம் நம்மளை ஏமாற்ற அவன் ட்ரை பண்றானோ அது எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு அவனை எதிர்த்து நின்று ஜெயிக்கிறதுக்காகவே மட்டுமே கர்த்தர் நமக்கு இந்த சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்திருக்கிறார் நம்ம புரிஞ்சுக்கிறோம். வாசிக்கலாம். 1 பேதுரு 5 வசனம் 8. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான்.
ஆமென், ஆமென். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். அப்ப நமக்கு ஒரு சவுண்ட் மைண்ட் தேவை. நம்ம வாழ்க்கை எப்படி வேணா நம்ம வாழ முடியாது. கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு ஒழுங்கான வாழ்க்கையா இருக்கணும். அது மாத்திரம் இல்லாம நம்ம நினைச்ச காரியங்கள நம்மால செய்ய முடியாது. அதான் வசனம் சொல்வது போல தெளிந்த புத்தியா, கர்த்தருடைய வசனங்களுக்கு உட்பட்டு ரொம்ப சவுண்ட் மைண்டா இததான் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்ற அந்த தெளிந்த புத்தியோடு விழித்திருந்து இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அப்ப ஆத்துமாக்களை அழிக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குதோ அது எல்லா வழிகளையும் அவன் பயன்படுத்தி அந்த ஆத்மா நரகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு எல்லா பிளான்ஸையும் அவன் செய்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அவன் செய்து கொண்டே வந்து கொண்டிருக்கான். ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கலாம்னா, இப்ப டிவி அப்படின்னு ஒரு காரியம் இருக்குது. அது சின்ன குழந்தையில இருந்து ஒரு வயசு குழந்தையில இருந்து 80 வயசு பெரியவங்க வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாரையும் சிக்க வைக்கக்கூடிய அவ்வளவு ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. இப்ப சின்ன குழந்தைங்க எடுத்தீங்கன்னா ஒரு கார்ட்டூன், அப்புறம் கொஞ்சம் வளர்ந்தா அதுக்கு ஒரு ஸ்கீம், அப்புறம் ஸ்போர்ட்ஸ், அப்புறம் நாடகம், அப்புறம் சினிமா, அப்புறம் பாட்டு, அப்புறம் காமெடி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த சினிமா அந்த டிவி பெட்டிக்குள்ளேயே பாத்தீங்கன்னா அநேக வலைகளை அந்த பிசாசானவன் விரித்து வைத்திருக்கிறார். அப்ப அதுல நம்ம யாரும் சிக்கிக் கொள்ளாம எல்லாவற்றையும் நிதானித்து அறிந்து தெளிந்த புத்தியா இருந்து இது சரியா, இது சரியில்லையா, இது கர்த்தரிடமிருந்து வருகிறதா, இல்ல பிசாசு நம்மளை வளவிருக்கிறான்றத நிதானித்து அறிய வேண்டியது நம்ம ஒவ்வொருவருடைய கடமையா இருக்கு. ஏன்னா பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான்றதை பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனம் 4 வாசிக்கலாம். 10:4. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. ஆமேன், ஆமேன். நம்முடைய போர் ஆயுதங்கள் அது மாம்சத்துக்கு ஏற்றவைகள் அல்ல. ரொம்ப கிளியரா இந்த வசனங்கள் சொல்லுகிறது. அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு. இப்பதான் நம்ம வாசிச்சோம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 12, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனை, அது யாரா இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்டதா இருந்தாலும் சரி, அந்த அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு நம்மிடம் இருக்கிற அந்த போர் ஆயுதங்கள் தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறதுன்றத ரொம்ப தீர்க்கமா இந்த வசனங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அது ஒரு வீக்கான ஒரு போராயுதம் அல்ல. நாம் வைத்துக் கொண்டிருக்கிறது தேவ பலமுள்ள போராயுதங்களாக இருக்கிறது என்பதை இந்த வசனம் நமக்கு இன்னமும் கூட உறுதிப்படுத்தி காட்டுகிறது. வாசிப்போம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 17 வரை. எபேசியன்ஸ் 6:13-17. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். வசனம் 13 சொல்கிறது, ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்த்து நிற்கவும். அப்போ இந்த பிசாசோட தந்திரங்கள்ல விழுகிறதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்குது. அந்த தீங்கு நாட்களிலே நாம் அவரை அந்த பிசாசான எதிர்த்து நிற்கிறதற்கு ஸ்தானி உள்ள பிள்ளைகளாய் மாறும்படிக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்தவர்களாய் நம்ம நிற்பதற்கு வசனம் சொல்வது போல தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் எல்லாரும் தரித்துக் கொள்ள வேண்டும். அது என்ன சர்வாயுத வர்க்கம் பார்க்கும் பொழுதுதான் வசனம் 14 முதல் வசனங்கள் 17 வரை சொல்லுகிறது, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை கால்களில் தொடுத்தவர்களாயும் பொல்லாங்க நெய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த சர்வாயுத வர்க்கத்தை பவுல் ஒரு ரோமன் சோல்ஜரோட அவன் வைத்துக் கொண்டிருக்கிற அந்த சர்வாயுத வர்க்கத்தோட கம்பேர் பண்ணி காட்டுறான். அப்போ அந்த ரோமன் சோல்ஜர்கிட்ட என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கச்சை வச்சுக்கான பாக்குறோம். அந்த கச்சை தான் பாத்தீங்கன்னா எல்லாவற்றையும் சேர்த்துக் கொள்ளுகிறது. அவனுடைய பிரஸ்ட் பிளேட், அவன் இந்த மார்கவசத்தையும் அவன் வைத்திருக்கிற அந்த பட்டயத்தையும் இல்ல அவனுக்கு தேவையான என்னென்ன காரியங்கள் இருக்கோ அவன் அந்த உடம்புல இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸையும் பாத்தீங்கன்னா அது எல்லாமே சேர்த்து அந்த பெல்ட் பாதுகாப்பது போலவும், அது போல நீதி என்னும் மார்க் அவசத்தை தரித்தவர்களாயும் பார்க்கிறோம். அப்ப எல்லா ஒரு ரோமன் சோல்ஜர் கிட்டையும் அவன்
அவனுடைய மார்புல பாத்தீங்கன்னா ஒரு கவசம் வைத்து வச்சிட்டு இருக்கான். சோ எதிராளியான அவனை தாக்கும் பொழுது அந்த மார்புல அந்த கவசத்தை எது பட்டாலும் வந்து அவனை சேதப்படுத்தாத அளவுக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சைன்னு பார்க்கிறோம். சோ ரோமன் சோல்ஜரோட கால்கள் இருக்கிற அந்த பாதரட்சை அப்படின்றது வந்து எந்த நேரத்திலும் ஒரு போராட்டமோ ஒரு சண்டையோ வரும் பொழுது அதுல வந்து ஜெயித்து நிற்கிறதுக்கோ, அவன் மணல்ல ஓடினாலும் சரி, கல்ல ஓடினாலும் சரி, எந்த மாதிரி ஒரு பாதையா இருந்தாலும் சரி, அந்த பாதைகள்ல வந்து அவன் ஜெயிக்கிறதுக்கு அவன் போட்டுக் கொண்டிருக்கிற அந்த பாதரட்சை வந்து அவனுக்கு எப்பொழுதுமே உறுதியா இருக்கும். அது ஒருவேளை வந்து எக்ஸாம்பிளுக்கு அது பிஞ்சு கிஞ்சு போயிருந்துச்சு அப்படின்னா அவனால செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய முடியாம போகுன்றதை பார்க்கிறோம். அது போல அந்த பாதரட்சை வந்து ரொம்ப அவசியமாக இருக்கிறது ஒரு ரோமன் சோல்ஜருக்கு. 4வதாக பார்க்கும் பொழுது விசுவாசம் என்னும் கேடகம். அப்ப அவங்க கிட்ட வந்து ஒரு டிஃபென்சிவான ஒரு ஐட்டம் வந்து கையில வச்சிட்டு இருக்கான், ஒரு ஆர்மரை வச்சிட்டு இருக்கான். சோ அந்த கேடகம் எதுக்கு அப்படின்னா, எதிராளியானவன் வந்து பட்டயத்தால் தாக்கும் பொழுதோ இல்ல வந்து வேற ஏதாவது அவன் மேல எரியும் பொழுதோ அதை அவனை மூடிக்கொள்ளத்தக்கதாக அந்த அந்த கேடகம் வந்து அவனுக்கு உதவியாக இருக்கிறது. அடுத்ததா அவன் தலை சீராவை பார்க்கிறோம். அப்போ தலையில வந்து ஒரு ஹெல்மெட் மாட்டிட்டு இருக்கான். அவன் தலையில எந்த அடியும் படாதபடிக்கு அந்த ஹெல்மெட் அவனை பாதுகாக்குது. அதே போல கடைசியா அஃபென்சிவாவும் அவன் யூஸ் பண்றான், டிஃபென்சிவாவும் யூஸ் பண்ற அந்த பட்டயம், ரெண்டுக்கும் யூஸ் பண்றது பார்க்கிறோம். சோ இந்த ரோமன் சோல்ஜர் அவன் வைத்துக் கொண்டிருக்கிற அவனுடைய அந்த போராயுதங்களையும் கர்த்தர் வந்து நமக்கு வந்து ஒரு ஆவிக்குரிய போராயுதம் நமக்கு கொடுத்திருக்கிறார். சோ இன்னைக்கு நம்ம வந்து ஸ்பெஷலா பார்க்க போறது முதல்ல சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் அப்படின்ற பார்க்கிறோம். சத்தியம் தான் நம்முடைய வாழ்வின் அடித்தளமாக இருக்கிறது. சத்திய வார்த்தைகள் நமக்கு இல்லை அப்படின்னா நமக்கு இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியாது, எப்படி ரட்சிக்கப்படும் நமக்கு தெரியாது, நமக்கு வந்து ஒண்ணுமே தெரியாம போயிடும். இன்னைக்கு நம்ம கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பொக்கிஷமே வந்து அவருடைய சத்தியமான வார்த்தைகள் தான். சோ அதை குறிச்சு நம்ம பார்ப்போம். ஆனா அந்த சத்தியம் தெரிந்தும் கூட என்னுடைய வாழ்க்கையில ஏன் சம்டைம்ஸ் வந்து சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு, என்னால ஏன் சில காரியங்களை மேற்கொண்டு வர முடியல, எனக்கு ஏன் வந்து அதன் மேல வந்து ஒரு டிஃபரன்சஸ் இருக்குன்னு பார்க்கும் பொழுது சம்டைம் வசனம் தெரிஞ்சும் கூட ஒரு வஞ்சனையினால சிக்கப்பட்டிருப்போம். அந்த வஞ்சனையில சிக்கப்பட்டிருக்கும் பொழுது நமக்கு எது சத்தியம் எது பொய் என்றதை டிசைன் பண்ண முடியாம சரி நம்ம என்ன தெரிஞ்சிருக்கோ அதோட சேர்ந்து வாழ்ந்துடலாம் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்குள்ள நிறைய பேர் அப்படியே சிக்கி கொண்டிருக்கிறோம். அடுத்தது சில டைம் குழப்பங்கள், இது சரியா, இந்த வசனம் சரியா, இந்த வாழ்க்கையில இந்த காலகட்டத்துல இந்த வசனத்தை நம்மளால பயன்படுத்த முடியுமா அப்படின்ற ஒரு போராட்டம், ஒரு எண்ணங்கள், ஒரு டவுட், ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ள நமக்குள்ள போகிறோம். அது மட்டும் இல்லாம ஒரு வார்த்தைகளை பேசுகிறதுக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை வெளியே பேசுறதுக்கு கூட நமக்கு வந்து சில டைம் வந்து தைரியம் இல்லை. ஏன்னா அந்த வார்த்தையை நம்ம சொன்னா அது நடக்குமா. ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு வந்து நான் சொல்றேன். ஆண்டவர் சொல்றாரு, வியாதியஸ்தர்கள் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள்ன்றது வசனம். இந்த வசனம் வந்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத வசனமாக இருக்கிறது. அப்போ வியாதியஸ்தர்கள் மேல சீசர்கள் கையை வைக்கும் பொழுது அங்க சுகம் கிடைக்கும்ன்றது கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய வார்த்தை உண்மை உள்ளது. ஆனா எனக்கு அந்த விசுவாசம் இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல நான்லாம் கை வச்சா பேய் ஓடுமா, நான்லாம் கை வச்சா அங்க வந்து சுகம் கிடைக்குமா அப்படின்ற அந்த கேள்வியிலேயே அந்த கன்ஃபியூஷன்லயே அந்த டவுட்லயே பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வசனத்தை எடுத்து சொல்லாம ஒரு குழப்பத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்றோம், அமைதியா நம்ம இருந்துடுறோம். அது மட்டும் இல்ல, இது சரியா, இது நம்ம செய்யறது சரியா தவறான்ற இந்த மாதிரி சில பிரச்சனைகள்னால, இந்த குழப்பங்கள்னால நம்ம சத்தியத்தின் மேல வந்து நம்ம விசுவாசம் குறைவாக இருக்கிறது. ஆனாலும் நான் மீண்டுமாக சொல்லுகிறேன், சத்திய வார்த்தையே நம்முடைய வாழ்க்கையின் அடித்தளமாக இருக்கிறது. அது நம்ம வந்து உறுதியோட பற்றி கொண்டா மட்டும்தான் நம்மளால பரலோகம் போய் சேர முடியும். வாசிப்போம் யோவான்ல 8ஆம் அதிகாரம் வசனம் 32. ஜான் 8:32. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஆமேன். ஆமென். சத்தியத்தையும் அறிவீர்கள். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையே சத்தியமாக இருக்கிறது. அந்த சத்தியமுள்ள வார்த்தைகளை நாம ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த சத்தியமுள்ள வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது, அந்த சத்தியம் நம் வாழ்க்கையில விடுதலையை வந்து கொண்டு வந்தே தீரும். ஏன்னா இந்த வசனம் ஒருபோதும் பொய்க்காது. கர்த்தருடைய வசனங்கள் வானங்களில் நிலைத்திருக்கிறது. அவர் சொன்னா அது நிச்சயமாக விடுதலை உண்டுன்றதை நம்ம ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 17 வரை வாசிப்போம். 2 தீமோத்தேயு 3:16-17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஆமென். சத்தியமே நமது வாழ்க்கையின் அடித்தளம் அப்படின்ற தலைப்புல வந்து நம்ம முதல்ல வந்து யோவான் 8ஆம் அதிகாரம் வசனம் 32 நம்ம பார்த்தோம். இப்ப ரெண்டாவதா பார்க்க போற வசனங்கள் வந்து 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனம் 16 முதல் 17 வரை. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகள் தான். அது எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கும் பொழுது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக. அப்போ நான் தேறணும்,
கர்த்தருடைய வசனங்கள் நான் தேரணும், நற்கிரியை செய்யணும் அப்படின்னா கர்த்தருடைய சத்தியமான வார்த்தைகள் எனக்கு தெரியல என்கும் பொழுது என்னால அவரு விரும்பத்தக்க அந்த அந்த கிரியைகளை என்னால செய்ய முடியவே முடியாது. அப்போ நாம எக்விப் ஆகுகிறதுக்கும் நம்ம அந்த வசனங்களை வந்து வேரூன்றி இருந்து அந்த வசனங்களை கற்றுக்கொண்டு நம்ம தேறின பிள்ளைகளாகவும் நற்கிரியை செய்ய நம்ம தகுதி உள்ளவர்களாய் மாறும்படியாக அந்த வசனங்கள் உபதேசத்துக்காகவும், நம்ம தவறு செய்யும் பொழுது நம்மை கடிந்து கொள்வதற்காகவும், சீர்திருத்துதலுக்கும், நீதியை படிப்பித்ததலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. அப்ப அந்த வார்த்தை நம்ம கிட்ட இல்ல, அந்த சத்தியமுள்ள வார்த்தைகள் என்கிட்ட இல்லை அப்படின்னா என்னால எது நன்மை எது தீமை என்று பகுத்தறிய முடியாது. கர்த்தர் விரும்புகிற அந்த காரியங்களை வாழ்க்கையில் நடப்பிக்க முடியாது. அந்த சத்தியமான வார்த்தைகள் என்கிட்ட இருந்தா மட்டும்தான். அதான் மீண்டும் மீண்டும் சொல்வது போல சத்தியம்தான் நம்முடைய வாழ்க்கையின் அடித்தளமாக இருக்குது. அந்த வேத வாக்கியங்கள் என் வாழ்க்கையில இல்ல, எனக்கு அது கொடுக்கப்படலை அப்படின்னா என்னால வந்து ரட்சிப்பின் பாதையில நடக்கவே முடியாதுன்றதை நம்ம இங்க புரிஞ்சுக்கிறோம். வாசிப்போம். சங்கீதம் 119, 160, சாம்ஸ் 119, 160. உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம், உம்முடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம். ஆமேன். ஆமென், ஆமென். நான் ஏன் வந்து மீண்டும் மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகள் வந்து அது சத்தியமுள்ள வார்த்தைகளாக இருக்கிறதுன்னு பார்க்கிறோம்னா, அதுல நம்ம வேரூன்றி நிக்கணும். அது முழு நிச்சயமாக அங்க சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் அது உண்மையுள்ள வார்த்தை அப்படின்றத நம்ம தீர்க்கமாக புரிந்து கொண்டு அதுல முழுமையான விசுவாசத்தை வைக்க வேண்டும் என்பதற்காகவே நம்ம இந்த வார்த்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த வார்த்தை சொல்வது போல காலங்கள் தோன்றுவதற்கு முன்பாக அவர் எல்லாவற்றையும் முன்குறித்து அழைத்த தேவனாக இருக்கிறார். பிஃபோர் த பிகினிங் ஆஃப் டைம் அவர் வந்து இந்த வார்த்தைகளை ஏற்படுத்த தேவனாக இருக்கிறார். அப்போ அது எல்லாமே சத்தியம்தான், அது எல்லாமே நீதி உள்ள வார்த்தைகளாக இருக்குது அப்படின்றத பார்க்கிறோம். அப்போ காலங்கள் மாறும், காலம் மாறும், மனுஷங்க மாறுவாங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தையோ என்றும் மாறாததாக இருக்குது. அது அசைக்கப்படாத ஒரு அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறது. அது இங்கிலீஷ் சொல்லுவாங்க பாத்தீங்களா, ராக் சாலிட். அது வந்து மாறாதது, அது அவ்வளவு சாலிடா இருக்குன்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ சிச்சுவேஷன்ஸ் எது வந்தாலும் சரி, அந்த வார்த்தையின் மேல நம்ம சார்ந்து இருக்கும் பொழுது அது நமக்கு வந்து ஒரு நம்பிக்கையை உண்டு பண்ணும். ஏன்னா அந்த வார்த்தை வந்து நமக்கு ஔஷதமாக இருக்கிறதுன்றது வசனங்கள் நமக்கு சொல்லுது. வாசிப்போம். எபேசியர்ல 4ஆம் அதிகாரம் வசனம் 25. எபிசியன்ஸ் 4:25. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். ஆமென். அன்றியும் நாம் ஒவ்வொருவரும் அவயவங்களாக இருக்கிறபடியினால் அப்படின்னு பார்க்கிறோம். அவயவங்கள்லாம் எதில் அவயவங்களா இருக்கிறோம்? கர்த்தருடைய சரீரமாகிய சபைக்குள்ள நாம் எல்லாரும் அவயவங்களாக இருக்கிறோம். அவர் தலையாக இருக்கிறார், நாம் எல்லாரும் அவயவங்களாக இருக்கிறோம். அப்ப ஒவ்வொரு அவயவமும் வந்து தன் தன் கிரியைக்கு தக்கதாக, கர்த்தர் நமக்கு பகிர்ந்து கொடுத்த வரத்துக்கு தக்கதாக நாம கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்போ அதுல ஒரு அவயம் பொய் சொன்னா மற்ற அவயங்கள் அதுல பாடுபடும். we all have equal responsibility. நம்ம எல்லாரும் வந்து அந்த அவயத்துல வந்து நம்ம சேர்ந்து இருக்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். வசனம் சொல்வது போல அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் சத்தியமுள்ள தேவன். அப்ப அவருடைய சரீரத்துல நான் வந்து ஐக்கியப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா நானும் அவரை போல ஒரு சத்தியத்தை அறிந்த மகனாக, சத்தியத்தை வந்து நடப்பிக்கிற பிள்ளையாக, சத்தியத்தின் மேல முழு நம்பிக்கை வைத்திருக்கிற பிள்ளைகளா இருந்தா மட்டும்தான் நான் அவருடைய சரீரத்துல ஒரு அவயமா இருக்க முடியும். ஒருவேளை சத்தியத்தின் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, அந்த வார்த்தைகள் மேல எனக்கு இன்னும் வந்து ஒரு குறைபாடுகள் இருக்குது, அதை முழு நிச்சயமா நம்ப முடியல அப்படின்னா, அது மாத்திரம் இல்லாம நான் வந்து சபையாக சரீரத்துக்குள்ள இருந்து கொண்டு நான் பொய் சொல்லி கொண்டிருக்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து அந்த தலையோட ஒட்டி இருக்க முடியுமான்னு பார்த்தா ஒட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ளாமல் ஒருவர் வந்து நம்ம வந்து உண்மையை பேசி, வசனம் சொல்வது போல அவயவங்களாக நம்ம இருக்கிறபடினால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ நம்ம வந்து சிசுகளாக நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம சத்தியத்தை வந்து அறிந்த பிள்ளைகளா இருந்து ஒருவருக்கொருவர் சத்தியமுள்ள வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும் பொழுது நமக்கு வந்து எனக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், ஒரு நல்ல ஒரு பாண்டிங், நம்ம நன்னும் அதிகமாக வந்து வளர்வதற்குரிய அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுப்பாருன்றதை நாங்க பார்க்கிறோம். வாசிப்போம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 1. 1 John 4:1. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். ஆமேன். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் அப்படின்ற அந்த தலைப்புல தான் வசனங்களை வாசித்து கொண்டு வந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இப்ப முதல்ல நம்ம பார்த்த அந்த தலைப்பு வந்து சத்தியமே நமது வாழ்வின் அடித்தளம் அப்படின்றத குறித்து நம்ம பார்த்தோம். இப்ப ரெண்டாவதா பார்க்க போற தலைப்பு வந்து வஞ்சனையை நம்ம எல்லாரும் பகுத்தறிய வேண்டும். ஏன்னா பிசாசானவன் வந்து நமக்குள்ள கொண்டு வருகிறது வந்து வஞ்சனைகளை கொண்டு வந்துதான் ஆத்துமாக்களை வந்து அவன் ஏமாத்துவான்றது நம்ம எல்லாரும் அறிந்த காரியம்தான். அப்போ இங்க வசனம் 1 யோவான் 4:1 சொல்லுது, பிரியமானவர்களே அப்படின்னு சொல்லிட்டு யோவான் யாருக்கு எழுதுறார்?
சபையில இருக்கிற அந்த வீட்டு சபையிலே கூடியிருக்கிற உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் வந்து எழுதுகிறார். ஏன்னா அந்த காலத்துல எழுதப்பட்டது இன்னைக்கும் வந்து அது உயிருள்ள வசனமாக, ஜீவனுள்ள வசனமாக தான் இருக்குது. அப்போ அந்த வார்த்தைகள் சொல்லுது போல ரொம்ப அன்பா நம்ம எல்லாருக்கும் அவர் எழுதுகிறார். உலகத்திலே அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்தந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். அப்போ தேவனால் உண்டாயிருக்கிற ஆவி எப்படி இருக்கும்? நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும். தேவனால் உண்டாயிராத ஆவி கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும். அப்ப வசனத்துக்கு உட்பட்டு, வசனத்தை சார்ந்து, வசனத்துக்கு வந்து எல்லா முக்கியத்துவத்தையும் கொடுத்து அதன்படி வாழ்கிற ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா தேவனால் அறிந்த பிள்ளைகளாக இருக்கார். அப்ப அந்த ஆவி தேவனால் உண்டாயிருக்கிறது. அப்ப இதை டிசர்ன் பண்றது ரொம்ப 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 ஈஸி. வசனத்தின்படி ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா அது தேவனால் உண்டான ஆவி. அது வசனத்தின்படி இல்லை அப்படின்னு முக்கியம் போது அது தேவனால் உண்டானது அல்ல அப்படின்றத நம்ம ரொம்ப ஈஸியா அதை பகுத்தறி நம்மளால முடியும். அப்போ அந்த ஆவிகளை சோதித்து அறியுங்க. எல்லாரையும் வந்து நம்பிராதீங்க. ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்துல வந்து நம்ம எல்லாரும் ஐக்கியப்பட்டு இருக்கிறோம். நிறைய காரியங்கள் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். ஆனா வெளிப்படுத்தி காட்டியிருந்தும் கூட இன்னமும் கூட அந்த பழைய ஜனங்களோட வந்து நம்ம ஐக்கியத்தோட இருக்கிறோமா? ஆனா சத்தியத்தில் ஒரு பொய்யும் களவாது அப்படின்னு பார்க்கிறோம். 99% உண்மை, 1% பொய்யினாலும் அது முழுக்க முழுக்க பொய். ஏன்னா வசனங்கள் நமக்கு அதுதான் சொல்லிக் கொடுக்குது. கொஞ்சம் புளிப்புள்ள மாவு பிசைந்த மாவு அனைத்தையும் உப்ப பண்ணும். அப்ப நம்ம சொல்லக்கூடாது இல்ல, இந்த மாதிரி எனக்கு வந்து இது எல்லாம் சரியாதான் இருக்குது. ஆனா பழைய சபையில வந்து நானும் இன்னும் கொஞ்சம் வந்து ஐக்கியத்துல இருந்துக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து வருத்தப்படுவாங்க, அவங்க வந்து கோச்சுக்குவாங்க, அவங்க வந்து இடறி போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து என்ன பண்றோம்னா, நம்ம சத்தியம் தெரிந்தும் கூட அந்த சத்தியத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தும் கூட சில டைம் வந்து ஒரு சின்ன ஒரு காம்ப்ரமைஸ் அவங்க தப்பா நினைச்சுவாங்க சொல்லி நான் மனுஷரை பிரியப்படுத்த பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா ஒரு காலகட்டத்துல நம்ம வந்து டிசப்ஷன்ல போய் விழுந்துருவோம். சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா, எனக்கு எல்லாம் தெரியும் பிரதர், ஆனா நான் வந்து எல்லாம் தெரிஞ்சும் கூட மத்த சபையோட ஐக்கியத்துல இருந்ததுன்னா நான் அவங்க ரட்சிப்போல கொண்டு வர முடியும். ஆமா, நம்ம வந்து மத்தவங்களோட வந்து ஐக்கியப்பட சொல்லி ஆண்டவர் சொல்லல, அவங்களோட வந்து சொல்லி கொடுத்து வசனங்களை வந்து தெளிவுபடுத்தி அவங்க ரட்சிப்பின் பாதையில் நடத்த வேண்டிய நம்ம கடமை தான். ஆனாலும் அவங்களோட ஐக்கியத்துல இருந்தோம் அப்படின்னா நம்முடைய ஆத்மாவும் கெட்டு போயிடும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சில பேர் சொல்றாங்க, என்னால யாரும் ஏமாத்த முடியாது பிரதர், எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, எனக்கு வந்து சபையோட காரியங்கள் தெரியும், ரகசிய வருகை தெரியும், தசமபாகம் தெரியும், ஒரே தேவனை தெரியும், ஞானஸ்தானம் இயேசு கிறிஸ்து நாமத்துல தெரியும், எனக்கு எல்லா காரியங்களும் தெரிஞ்சு போச்சு, இன்னி என்ன யாரும் ஏமாத்தவே முடியாது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம ஏமாந்து போயிடுவோம். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, தீங்கு நாளிலே அவனை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்றாரு. அப்போ எல்லாவற்றையும் பகுத்தறிந்து இது தேவனால் உண்டானதா தேவனால் உண்டானது இல்லையான்றதை பகுத்தறிய வேண்டியது நம்முடைய கடமையா இருக்குது. ஓவர் கான்பிடண்டா இருக்கக்கூடாது. நம்ம வந்து கர்த்தரை சார்ந்து அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு புரிஞ்சு அதன்படி நடக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருடைய கடமையாக இருக்கிறது. வாசிப்போம். யாக்கோபு 1:5, ஜேம்ஸ் 1:5. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அப்போ ஆவிகளை பகுத்தறியக்கூடிய ஞானம் எனக்கு இல்லை அப்படின்னா அந்த சத்தியத்தை முழுமையாக புரிந்து கொண்டு, ஆண்டவரே எனக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தி காட்டுங்க ஆண்டவரே, எனக்கு ஞானம் குறைவா இருக்கிறது ஆண்டவரே, எனக்கு வந்து இன்னும் கூட அந்த எந்த ஆவிகளை எப்படி பகுத்தறிய வேண்டும் என்று எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவரிடம் கேட்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அவர் சொன்னா அது சொன்னதுதான், அது கொடுக்கப்படும் அவர் சொல்லும் பொழுது அது முழு நிச்சயமான விசுவாசத்தோடு, ஆண்டவரே எனக்கு ஞானம் குறைவா இருக்கு, இந்தந்த காரியங்கள்ல இந்தந்த ஆவிக்குரிய காரியங்கள்ல எனக்கு ஞானம் குறைவா இருக்கு ஆண்டவரே, இந்த ஞானத்துல வந்து ஆண்டவரே நீ வந்து சொன்னது போல இந்த வசனத்தை நினைவு கூறுகிறேன் ஆண்டவரே, இந்த வசனத்தை எனக்காக நான் கிளைம் பண்ற ஆண்டவரே, எனக்காக நான் இன்ஹெரிட் பண்ற ஆண்டவரே, எனக்கு நீர் வந்து ஞானத்தை வந்து கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்கும் பொழுது ஒருவரையும் கடிந்து கொள்ளாத தேவனாகிய கர்த்தராக இயேசு கிறிஸ்து அது நமக்கு சம்பூர்ணமாய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப முதல்ல சத்தியத்துல இருந்து நம்ம வேறொன்று நிக்கணும் பாக்குறோம் நம்ம. ஆனாலும் நின்னு கூட அந்த பிசாசனுடைய வஞ்சனைகளை எதிர்த்து நிற்கத்தக்கதாக ஞானத்தை வந்து கர்த்தரிடம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. வாசிப்போம் நீதிமொழிகள் 14 வசனம் 15. பேதையானவன் எந்த வார்த்தையையும் நம்புவான், விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாய் இருக்கிறான். ஆமேன். நாம் பேதைகள் அல்லவே, நம்ம கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் நம்ம ஞானத்தை கொடுத்திருக்கிறார், நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாத்திருக்கிறார். அவர் சொல்றாரு, விவேகியோ தன் நடையின் மேல் கவனமா இருக்கான்னு பாக்குறோம். அப்போ எல்லா காரியங்களையும் நம்ம வந்து என்ன பண்ணணுமாம், நிதானித்து நம்ம அறியணும்னு சொல்லி பாக்குறோம். நம்ம ஆவிக்குரிய முறையில பிசாசு நம்மள வந்து வஞ்சிக்கிறதுக்கு அநேக பிளான்ஸ் போடுறோம், நம்ம எல்லாரும் தெரிஞ்சது, நம்ம எல்லாரும் அதை பத்தி அடிக்கடி டிஸ்கஸ் பண்றோம். அப்படி இருக்கிற நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் வந்து இது சரியா இருக்கா,
இது கர்த்தருக்கு பிரியமா இருக்கா, இல்ல பிசாசு எனக்கு வந்து ஒரு வலையை விரிச்சிருக்கிறானா, அந்த வலை விழ பாக்குறான்றத ஒவ்வொரு காரியத்தையும் நிதானித்து நிதானித்து நம்ம அறியும் பொழுது கண்டிப்பா நம்ம விவேகிகளாக இருப்போம். பிசாசு நம்ம வந்து அவன் எவ்வளவு பிளான்ஸ் போட்டாலும் அந்த பிளான்ல அந்த கண்ணில நம்ம சிக்காம நம்ம தப்பித்துக் கொள்ள முடியும். வாசிப்போம் 2 கொரிந்தியர்ல 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 15 வரை. 2 Corinthians 11:13-15. அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்துக் கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்ல. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்துக் கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைக்கு தக்கதாய் இருக்கும். அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள் சொல்லி நம்ம யோவான்ல வாசித்தோம். அப்படிப்பட்ட கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்துக் கொண்டவர்களாய் இருக்கிறார்கள் பார்க்கிறோம். அப்போ நம்ம வஞ்சிப்பதற்கு சத்தியத்தை போதிக்க வரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, போதிப்பாங்க. எல்லாம் சரியா இருக்கும், 99% சரியா இருக்கும். ஆனா ஏதாவது 1% வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ட்விஸ்ட் பண்ணுவாங்க. இடையில வந்து ஒரு சகோதரர் நமக்கு ஐக்கியத்துக்குள்ள வந்தார். வந்து என்ன பண்ணாருன்னா, அவர் வந்து நிறைய காரியங்களை வந்து அறிஞ்சுக்கிட்டார். அறிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அவர் ஞானஸ்தானத்தை குறிச்செல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். ஆனா எடுக்கிறதுக்கு வந்து அவர் டவுட் பண்ணிட்டே இருந்தாரு, எடுக்கவே இல்லை. அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வரதை வந்து கம்மி பண்ண ஆரம்பிச்சாரு. கம்மி பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவர் வேற ஒரு சபையில ஐக்கியத்துக்கு போய் அவர் உட்கார ஆரம்பிச்சார். எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இதுதான் நான் உறுதியா இருக்கிறேன், இதுதான் சத்தியம் எனக்கு தெரியும், இருந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னு நான் வந்து போய் கத்துக்கிட்டு வரேன். சில வார்த்தைகள் வந்து அவங்க சொல்றது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. அவங்க வந்து பழைய ஏற்பாடுல சில காரியங்களை சொல்றாங்க, புதிய ஏற்பாடுல சில காரியங்களை ரகசியங்களை எடுத்து சொல்றாங்க. அப்ப அது ரொம்ப வந்து நல்லா இருக்கு பிரதர், அதனால அதை நான் கேட்டுட்டு மட்டும் நான் சேர்ந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவங்க போனாங்க. அவர் போனதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு 2 மாசம் 3 மாசம் 4 மாசம் ஆனதுக்கு அப்புறம் அவர் என்னமெல்லாம் சத்தியத்தை கற்றுக்கொண்டாரோ எல்லாவற்றையும் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, கரெக்ட் பண்ணிட்டாங்க. அவரை வஞ்சனைக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. இது எல்லாம் நம்ம சொன்ன எல்லா சத்தியமும் பொய் அப்படின்ற அளவுக்கு வந்து அவர் மனதை மாத்தி இன்னைக்கு வந்து அவர் வழி விலகி போயிருக்காருன்றத நம்ம பார்க்கிறோம். சோ ரொம்ப டேஞ்சரஸான காரியம். அவர்கள் வரும் பொழுது ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டுதான் வருகிறாங்க, ஆனா உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள் அப்படின்னு பார்க்கிறோம். சோ இது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. அப்போ நம்ம சத்தியம் தெரிஞ்சு போச்சுன்னா அந்த ஆவிகள் கர்த்தரால் உண்டானதா கர்த்தரால் உண்டாகவில்லையா என்பதை வந்து நம்ம அறிந்த பிள்ளைகளா இருந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் விழுந்து போக மாட்டேன்னு நம்ம தைரியமா இருந்தோம்னா பிசாசு ஏதோ ஒரு கண்ணியை வச்சு நம்மளை வந்து ஏமாத்திடுவான். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுக்குதான் கர்த்தர் சொல்றாரு, சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் அப்படின்னு சொல்றாரு. வாசிப்போம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் வசனம் 15. Matthew 7:15. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். ஆமென். ஆமென், ஆமென். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். இதை பத்தி ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சோ ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். யாரையும் நம்பாம எந்த ஆவியும் வந்து எல்லாவற்றையும் அந்த பெரையா மக்களை போல, அந்த ஜனங்களை போல வேத வாக்கியங்கள் எப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் அதை ஆராய்ந்து பார்த்தார்கள் சொல்லத்தக்கதாக யார் எது சொன்னாலும் இது வசனத்துக்கு ஒத்து போகுதா, இது ஒத்து போலையா, இது வசனத்தின்படி சரியா, இது சரியில்லையா, சரியா இருந்தா அதை நம்ம ஏத்துக்குவோம், சரி இல்லை அப்படின்னா நம்ம யாரு சொல்லியும் ஏத்துக்க வேண்டிய கட்டாயம் நம்ம ஒருவருக்கும் கிடையாது. வாசிப்போம் யோவான் 17:17. John 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். ஆமென். சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். நம்ம எல்லாரும் பரிசுத்தமாக்கப்படுகிறது கர்த்தருடைய வார்த்தையாகிய சத்தியத்தினால மட்டும்தான். அப்போ எது பொய் எது உண்மை என்றதை நம்ம பகுத்தறியணும் அப்படின்னா அந்த சத்தியமுள்ள வார்த்தைகள் நம்ம இருதயத்துல இருந்தா மட்டும்தான் நம்மளால அதை பகுத்து அறிய முடியுன்றதை நம்ம பார்க்கிறோம். சோ மூன்றாவதா நம்ம முதல்ல பார்த்த தலைப்பு சத்தியமே அது வாழ்வின் அடித்தளம்ன்ற தலைப்புல சில வசனங்களை தியானித்தோம். ரெண்டாவது நம்ம பார்த்த காரியங்கள் வந்து பிசாசானவன் வந்து நம்ம வஞ்சனைகளை கொண்டு வருவான், அந்த வஞ்சனைகளை விழுந்து போகாதபடிக்கு எல்லாவற்றும் பகுத்தறிய வேண்டும் என்று ரெண்டாவது தலைப்புல நம்ம பார்த்தோம். இப்போ மூணாவது பார்க்க போற காரியம் வந்து கர்த்தருடைய வார்த்தையில வந்து நம்ம வேறு ஒன்றி நம்ம நிற்க வேண்டும். அந்த வார்த்தை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தைகள், அது வந்து எந்தும் மாறாத வார்த்தைகளா இருக்கு. அந்த வார்த்தையை வந்து முழுமையான விசுவாசத்தோட அதுல வேரூன்றி நிற்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வாசிப்போம் எபிரேயர்ல 13ஆம் அதிகாரம் வசனம் 8. Hebrews 13:8. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென். அப்போ உலகம் தோன்றுவதற்கு முன்பாக, உலகம் தோன்றதுக்கு அப்புறம், பைபிள் எழுதுனதுக்கு அப்புறம், இன்னைக்கு அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டதுக்கு அப்புறம் 2000 வருடங்களுக்கு அப்புறம் இன்னைக்கும் கூட அவருடைய வார்த்தை என்றுமே மாறாத வார்த்தைகளாக இருக்கிறது. அவர் வந்து மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ? மனுஷன் தான் சொன்ன வார்த்தையை வந்து மாத்தி பேசுவான். ஆனா கர்த்தர் என்றென்றும் அது வந்து மாத்தி பேசுறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. நம்ம முழு நிச்சயமா
பி ரெஸ்ட் அஷ்யூர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. முழு நிச்சயமா கர்த்தருடைய வார்த்தை மேல நம்ம டிபெண்டா இருக்கலாம். ஏன்னா அந்த வார்த்தை ஒருபோதும் மாறாத வார்த்தையாக இருக்கிறது. அது முழு நிச்சயமா நம்ம விசுவாசிக்க வேண்டும் என்றே கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னா மனுஷன் மாத்தி பேசுவான், கர்த்தர் மாத்தி பேச வாய்ப்பே இல்லை அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த வார்த்தையில நான் வேரூன்றி நிக்கணும் அப்படின்னா அது மேல முழு நிச்சயமான விசுவாசம் எனக்கு தேவை. இந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை தான்ன்றத முழு நிச்சயமான விசுவாசம் நமக்கு தேவை. அது இருந்துச்சுன்னா கண்டிப்பா we can fall on his hand. அந்த அவர் கைகளில் விழுகும் பொழுது அந்த வார்த்தை என்னை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழி நடத்தும். வாசிப்ப சங்கீதம் 119:89, Psalms 119:89. கர்த்தாவே, உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய வசனங்கள் என்றென்றும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. அது சொல்றாங்க இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா இட் லாஸ்ட் ஃபார் எவர், இட் லாஸ்ட் ஃபார் எட்டர்னிட்டி. அது மாறவே மாறாது. இந்த உலகம் கான்ஸ்டன்டா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த உலகம் இன்னைக்கு இல்ல, 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உலகம் இன்னைக்கு இல்ல. அந்த உலகம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்தோட ஸ்பீடுக்கு ஏத்த மாதிரி மனுஷனும் மாறிக்கொண்டே கொண்டிருக்கிறான். ஆனா கர்த்தருடைய வார்த்தைகள் வானங்களில் நிலைத்திருக்கிறது. அது ஒருபோதும் அது மாறாது. இட் லாஸ்ட் ஃபார் இட்டர்னிட்டி. என்றென்றும் அது இருக்கிறது. அந்த வார்த்தைகள் கர்த்தருடைய கரத்திலிருந்து வந்திருக்கிறது. பாத்தீங்கன்னா அந்த அல்டிமேட் சோர்ஸ். அது அவரோட அத்தாரிட்டி. அந்த வார்த்தைகள் அவரோட அத்தாரிட்டி. அவர் சொல்றாரு பாத்தீங்களா, இன்னைக்கு ஒளி உண்டா கடவுதுன்னு சொல்றாரு. இன்னைக்கு வரைக்கும் ஒளி நிக்குது. அவ்வளோ அத்தாரிட்டி அவருடைய வார்த்தைக்கு இருக்குது. அப்ப அந்த வார்த்தை தான் ஒரு அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் ட்ரூத். அந்த சத்தியத்தின் மேல முழு நிச்சயமான விசுவாசம் ஒவ்வொருவருக்கும் தேவை என்றதை பார்க்கிறோம். வாசிப்போம் மத்தேயு 7:24, Matthew 7:24. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஆமேன். ஆமேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை சகலமும் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, வார்த்தைகளை கேட்கிற மாத்த முக்கியமல்ல, அந்த வார்த்தைகளின்படி செய்கிறவனே எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் அப்படி சொல்றேன். பாத்தீங்களா, ராக் சாலிட் ஃபவுண்டேஷன், அன்ஷேக்கபிள். அவருடைய வார்த்தை பாத்தீங்கன்னா அது அன்ஷேக்கபிளாக இருக்கிறது. அந்த வார்த்தை அந்த அஸ்திபாரம் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட, அந்த பாறையின் மேல் கட்டப்பட்ட அந்த வீடு வீடா இருக்கிறது. அது பெருமழை சொரிந்தாலும் சரி, பெருவெள்ளம் வந்தாலும் சரி, அது எவ்வளவுதான் அந்த வீட்டின் மேல மோதினாலும் அந்த வீடு அழிந்து போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது கட்டப்பட்டது கண்மலையாகிய கர்த்தராகிய அவருடைய வசனங்கள் மேல கட்டப்பட்டது நம்ம பார்க்கிறோம். வாசிப்போம் யாக்கோபு 1:22, James 1:22. அல்லாமலும் நீங்கள் உங்களையே வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஆமா, அடிக்கடி கேட்கிற வார்த்தைகள் தான். சோ நீங்க திருவசனத்தை வாசிக்கிறது மட்டும் இல்ல, ரொம்ப முக்கியமா அதை பற்றி செய்யுங்கன்னு சொல்லி வசனங்களை சகோதரர்கள் அடிக்கடி எடுக்கிற வசனங்கள் தான். நீங்களும் வாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்க இதயத்தை இந்த வசனத்தின் மூலமா ஊடுருவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போ ஆக்டிவா நம்ம என்ன பண்ணணும்னா, நான் செய்யறேனா இல்லையான்னு நிதானித்து அறியணும். இது சரியா, இது சரியில்லையா, கர்த்தருக்கு வசனங்களுக்கு கீழ்படுறேனா, நம்ம கீழ்படியலான்றத ஒவ்வொரு நாளும் நம்ம வாசிக்கிறோம். பாத்தீங்களா, பிலிப்பியர் 4:8 நினைக்கிறேன். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அப்போ என் எண்ணங்கள் எல்லாமே கர்த்தருடைய வார்த்தையின் மேல இருந்து அதையே சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒருபோதும் சத்துருவானவன் என்னை வஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அந்த வார்த்தைகள் இருதயத்துல போகும் பொழுது, அது நான் வேரூன்றி நிற்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, நான் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட புத்தியுள்ள ஒரு மனுஷனாக இருக்கிறேன். அப்போ ஆக்டிவான அந்த அப்ளிகேஷன் என் வாழ்க்கையில இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளாய் மாத்திரமல்ல, அதை என் வாழ்க்கையில அப்ளை பண்ற பிள்ளையா நம்ம இருக்கும் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். வாசிப்போம் ரோமர்ல 15:4, Romans 15:4. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. ஆமேன். இது எழுதி 2000 வருஷம் ஆச்சுங்க. இது அவுட் டேட்டட். இது எழுதி 3000 வருஷம் ஆச்சுங்க. அவுட் டேட்டட்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா வசனம் சொல்லுகிறது, முன்பு எழுதி இருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக இருக்கிறது. அப்போ இந்த வார்த்தை சத்தியமுள்ள வார்த்தை. அப்ப முன்பு எழுதப்பட்ட காரியங்கள் அந்த காலகட்டத்துல அவர்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்தது. அவங்களுக்கு மாத்திரமல்ல, இன்னைக்கு வரைக்கும் அது நமக்கும் அது போதனையாக இருக்கிறது. இதுக்கு தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம்
நம்பிக்கை உள்ளவராகும்படிக்கு. அப்ப கர்த்தருடைய வசனங்கள் நமக்கு பொறுமையை சொல்லிக் கொடுக்குது, நமக்கு ஆறுதல் அளிக்கிறது, எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு நம்பிக்கையை உண்டு பண்ணுகிறதுன்னு பார்க்கிறோம். அப்போ அந்த வார்த்தைகள் ஒரு சாதாரண வார்த்தைகள் அல்ல. ஒவ்வொரு வார்த்தையும் வாசிக்கும் பொழுது, அதை தியானிக்கும் பொழுது, என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எவ்வளவு கலக்கங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு வேதனைகள் இருந்தாலும் சரி, நான் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று பார்க்கும் பொழுதும் சரி, அது நமக்கு ஒரு தைரியத்தை உண்டு பண்ணுகிறது. ஏன்னா இந்த வார்த்தை நேற்றும் இன்றும் என்றும் மாறாத வார்த்தைகளாக இருக்கிறதுன்னு பார்க்கும். ஐசாயா 40:8 வாசிப்போம். ஐசாயா 48. புல் உலர்ந்தது, பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதே சொல் என்று உரைத்தது. ஆமென். புல் உலர்ந்து பூ உதிரும். இது நேச்சுரல் சைக்கிள். நேச்சர்ல பாத்தீங்கன்னா இந்த புல்லு முளைக்குது, பூ விடுது, பூக்கு அப்புறம் வெயில் வந்ததுக்கு அப்புறம் அது காஞ்சி போகுது. இதெல்லாம் நேச்சர் நடக்கிற காரியங்கள். ஆனா வசனம் என்ன சொல்கிறது? நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. அப்போ நம்ம இந்த உலகத்தோட பொசஷன்ஸ் எது இருந்தாலும் சரி, எல்லாம் ஒரு காலகட்டத்துல அழிந்து போகும். நம்ம எவ்வளவுதான் இந்த உலகத்துக்கு பின்னாடி நம்ம ஓடினாலும் சரி, எவ்வளவுதான் பொக்கிஷங்களை சேர்க்க விரும்பினாலும் சரி, ஒரு காலகட்டத்தில் இது எல்லாமே அழிந்து போகிற காரியமா தான். எப்படி புல் உலர்ந்து பூ உதிருதோ, அது போல நம்ம எதை நோக்கி ஓடினாலும் சரி, அது ஒரு காலகட்டத்துல அது இல்லாம தான் போக போகுது. ஆனாலும் வசனம் சொல்லுகிறது, நமது தேவனுடைய வசனமோ என்றென்றும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைக்கிறதுன்னு பார்க்கிறோம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது, வாழ்வின் முடிவுகளை எது எடுத்தாலும் அது வசனத்தோட இணைத்து கொண்டு ஒப்பிட்டு பார்த்துதான் அதை எடுக்கணும் தான் கர்த்தர் விரும்புகிறார். நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஒளி, ஒரு லைட், ஒரு டார்ச் பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வசனம் மட்டும்தான். அப்ப நம்ம எந்த முடிவு எடுத்தாலும் சரி, அந்த முடிவு வசனத்துக்கு ஒத்து போகிறதா இல்லையான்னு நிதானித்து பார்த்து அந்த முடிவை எடுத்துட்டோம்னா நம்ம ரொம்ப சேஃபா நம்மளால இருக்க முடியும். வாசிப்போம் ரோமர்ல 12ஆம் அதிகாரம் வசனம் 2. ரோமன்ஸ் 12. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆமேன். ஆமேன். நாம் எல்லாரும் மறுரூபம் ஆகணும். இந்த பூமியில முதல்ல மறுரூபம் ஆகணும். அப்பதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது மறுரூபமாக்கப்பட்டு அவரை நாம தரிசிக்க முடியும். அப்ப இந்த பூமியில மறுரூபமாகிறதுனா என்ன? அன்று சொல்ற பாத்தீங்களா, நீங்கள் மனம் திரும்புங்கள். அவர் பிரசங்கம் பண்ண யூஸ் பண்ண முதல் வார்த்தையே நீங்கள் மனம் திரும்புங்கள். எதற்கு மனம் திரும்பணும்? பழைய மனுஷனுக்குரிய காரியங்கள் இருந்து நான் மனம் திரும்பணும். இந்த பழைய மனுஷனுக்குரிய காரியங்கள், அவன் செய்த பாவங்கள் இருந்து, அவன் கர்த்தருக்கு விரோதமாக செய்த கிரிகள் இருந்து நான் மனம் திரும்பி நான் மறுரூபம் ஆகணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்ப நான் மறுரூபம் ஆகணும்னா முதல்ல என்னுடைய மனம் புதிதாகணும். என் மனம் புதிதாகணும்னா நான் சில காரியங்களை பகுத்தறிய வேண்டும். எதை பகுத்தறியணும்? தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று. அப்ப கர்த்தர் என்ன எல்லாம் என் வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வர விரும்புகிறார் அப்படின்ற காரியத்தை நான் பகுத்தறியணும். அப்போ அந்த பகுத்தறிதல் எங்கிருந்து எனக்கு வருகிறது? கர்த்தருடைய வசனத்திலிருந்து எனக்கு வருகிறது. அப்ப சத்தியமுள்ள வார்த்தைகளை நான் வாசிக்கும் பொழுது நான் கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக பகுத்தறியறதுக்கு அங்க ஞானம் கர்த்தர் கொடுக்கிறார். அப்போ அதை பகுத்தறியும் பொழுது, அதை பகுத்தறிந்து அந்த காரியங்களை என் வாழ்க்கையில அப்ளை பண்ணும் பொழுது என் மனம் புதிதாகிறது. என் மனம் புதிதாகும் பொழுது நான் மறுரூபம் ஆகிறேன்றத இந்த வசனங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அப்போ நம்ம எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சரி, அது வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்து அதை இணைத்து இது சரியா, இது தவறா, இது கர்த்தருக்கு பிடிக்குமா, கர்த்தருக்கு பிடிக்காதன்றதை நிதானித்து அறியும் பொழுது நம்ம கர்த்தருக்கு உகந்த வாழ்க்கை நம்மளால வாழ முடியுது. வாசிப்போம் 2 கொரிந்தியர்ல 5ஆம் அதிகாரம் வசனம் 17. 2 Corinthians 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அப்படின்னு பாக்குறோம். அப்ப நம்ம எல்லாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம். அவர் நாமத்தினால அவரே ஒரே தேவன் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவருடைய நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு அவருடைய பரிசுத்த ஆவி முழுமையாக பரிபூர்ணமாக நமக்குள்ள வாசம் செய்கிறார். நம்ம எல்லாரும் முழு நிச்சயம் விசுவாசிக்கிறோம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் சொல்ற காரியத்தை தான், நம்ம கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்லுகிறோம். அப்ப கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நம்ம சொல்ற பிள்ளைகளா இருந்தா வசனம் சொல்லுகிறது, அந்த மனுஷனோ மனுஷியோ புது சிருஷ்டியா இருக்கிறாங்க. புது சிருஷ்டின்னா என்ன? இந்த உலகத்துல இருக்கிறவங்களை போல இல்லாம வேறுபட்ட வித்தியாசமான ஒரு மனுஷனாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவன் தான் ஒரு புது சிருஷ்டி. இன்னமும் கூட பழைய காரியங்களை மனதில் வைத்துக் கொண்டு பழைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்னும் பழைய மனுஷனாவே இருந்து கொண்டு நான் ஒரு புது சிருஷ்டின்னு சொல்ல முடியாது. நான் ஒரு டிஃப்ரெண்ட், இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ், ஒரு புது பிரீடு. இங்க இருக்கிறவங்கள மாதிரி இல்ல. இந்த ஜனங்களை பாக்குறோம்ல, இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்களை பாக்குறோம் பாத்தீங்களா, அவங்கள போல இல்லாம நம்ம பார்க்கும் பொழுது இவங்க முற்றிலுமாக மாறுபட்ட ஜனங்கள் அப்படின்னு சொல்லத்தக்கதாக வாழ்க்கை நம்ம வாழ்றோம் பாத்தீங்களா, அதுதான் ஒரு புது சிருஷ்டி. சோ அப்படி இருக்கிற நமக்கு பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம்
புதிதாயின. அப்ப பழைய மனுஷனோட ட்ரெய்ட்ஸ் வந்து எங்கிட்ட எதுவுமே இருக்கக்கூடாது. முன்ன புறணி பேசுறது, குறை சொல்லுகிறது, கோவப்படுறது, எரிச்சல் அடைகிறது, பொறுமை இல்லாம இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய காரியங்கள், ஆவி கனிக்கு விரோதமா இருக்கிற நிறைய காரியங்கள் இருக்கிறது. அப்போ இது எல்லாம் ஒரு புது சிருஷ்டியா இருக்கிற நமக்கு இருக்கவே கூடாது. ஒருவேளை இருந்துச்சு அப்படின்னா, நான் இன்னும் புது மனுஷனாக மாறவில்லை. இன்னும் அந்த ஆவியில் நான் மீண்டும் பிறக்கவில்லை. நம்ம எல்லாரும் தெரியும் பாத்தீங்களா, ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான்? ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிக்க மாட்டான். அப்போ ஜலத்துல நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று மீண்டும் பிறந்திருக்கிறோம். அப்போ ஆவியிலும் மீண்டுமாக பிறக்க வேண்டும். ஆவியில் பிறப்பது என்றால் ஆவியின் கனியில வந்து தரித்து கொண்டவர்களாய் ஒவ்வொரு நாளும் நடக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப கலாத்தியர் 5:22-23 சொல்கிறது, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அப்ப இந்த 9 ஆவியின் கனியிலும் நான் நிலைத்திருக்கிறேனா? நிலைத்திருந்தோம்னா கண்டிப்பா நீங்களும் நானும் ஒரு புது சிருஷ்டி. ஏதாவது ஒரு விஷயத்துல இன்னும் குறைபாடு இருக்குன்னா, நான் இன்னும் மாற வேண்டிய காரியங்கள் இருக்குதுன்ற புரிஞ்சுக்கணும். கொலோசியர் 3-அதிகாரம் 9-10 வரை. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. ஆமென். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு, அப்ப நமக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடாது. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய். அப்போ வசனம் சொல்றோம் பாத்தீங்களா, கர்த்தரே நீர் வருகும் பொழுது நீர் இருக்கிற வண்ணமாகவே உம்மை தரிசிப்பதற்கு எனக்கு கிருபையை தாங்கன்றது நம்ம எல்லாரும் கேட்கிறோம். அவர் பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். அப்ப நாமும் பரிசுத்தமுள்ள பிள்ளைகளா இருந்தா மட்டும்தான் அவர் தரிசிக்க முடியும். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவை அறையும்படிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப நாம் அந்த தரித்து கொண்ட அந்த புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டும். அது எப்படி தரித்துக் கொள்ளுதுன்னா, நம்ம வந்து வாசித்தோம் ரோமர்ல 12-அதிகாரம் 2, தேவனுக்கு நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக இருந்தாலே நீங்கள் மறுவுமாங்கள். வாசிப்போம் யோவான் 15:5. ஜான் 15:5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிடம் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்போ நீங்களும் நானும் ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். அந்த பழைய மனுஷனுக்குரிய காரியங்கள்ல இருந்து ஒரு புதிய மனுஷனாக மாறணும் அப்படின்னா, நம்ம வந்து கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்து அவரையே சார்ந்திருந்தா மட்டும்தான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். அவரை சார்ந்திராமல் நான் தனியா நின்று நான் போராடிக்கிறேன், என்னால எல்லாம் செய்ய முடியும், நான் வந்து இந்த பாவத்தை விட்டு வெளியே வந்துக்கிறேன், என்னால வந்து சாத்தியமா இருக்கும்னு நம்ம நினைச்சோம்னா கண்டிப்பா நம்மளால அதை ஜெயிச்சு வர முடியாது. பிசாசோட கண்ணில நம்ம விழுந்து போயிடுவோம். ரொம்ப அதான் வசனம் சொல்லுது போல, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. வலப்புறமோ இடப்புறமோ சாயும் பொழுது கர்த்தருடைய சத்தம் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பா கேட்கும். அப்போ அந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளையா இருந்து அவரில் நிலைத்திருந்து அவரை கிரியை செய்ய நம்ம வந்து ஒப்பு கொடுத்து விட்டு நம்ம வந்து அமைதியா உட்கார்ந்து இருந்தோம் அப்படின்னா நம்மால் எல்லாம் செய்யக்கூடும். மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும். வாசிப்போம் 2 கொரிந்தியர்ல 10-அதிகாரம் 5. 2 Corinthians 10:5. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். ஆமென். இப்ப நம்ம பார்க்க போற ஒரு 4-5 வசனங்கள் பாத்தீங்கன்னா, நம் இருதயத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்க்கிறோம். ஏன்னா நம்முடைய இருதயம் வந்து ஒரு பெரிய பேட்டில் கிரவுண்ட் மாதிரி. அது வந்து பிசாசு நிறைய சிந்தனைகளை இதயத்துல வைப்பான். நம்ம சில மாம்சத்துல சில காரியங்களை யோசிப்போம். ஆவிக்குரிய காரியங்கள் சிலது இருக்கும். நிறைய வந்து ஒரு பேட்டில் இருக்கும். ஆனா எதை பத்தியும் கவலைப்படாம, எந்த டவுட்டும் இல்லாம, எந்த பயமும் இல்லாம, எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம நம்ம இருதயத்தை வந்து சத்திய வசனத்தை இருதயத்தை நினைத்து தியானிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வசனம் சொல்வது போல, கர்த்தருடைய வசனங்களுக்கு விரோதமாக எது எழும்பினாலும் சரி, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாய் இருக்கிறோம். அப்போ கர்த்தருக்கு விரோதமாக எந்த எண்ணங்களை இதயத்துல எதிர்த்து வந்தாலும் சரி, அந்த எண்ணங்களை இயேசு கிறிஸ்துவின் வசனங்களை கொண்டு நிர்மூலமாக்குவதற்கு நமக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கார். ஆனா அந்த அதிகாரத்தை நான் பயன்படுத்துறேன்னா இல்ல, அந்த காரியங்களோட நான் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டேன்ன்றதை நிதானித்து பார்ப்போம். சில டைம் வந்து சில பாவங்கள் என்னால ஏன் மேற்கொள்ள முடியல, சில எண்ணங்களை என்னால ஏன் மேற்கொள்ள முடியலன்னா அந்த எண்ணங்கள் எனக்கு பிடித்திருக்கிறது, அதோட சேர்ந்து நான் வாழ ஆரம்பிச்சிட்டேன். அதை மேற்கொள்றதுக்கு எனக்கே பிரியம் இல்லாததுனால பாத்தீங்கன்னா அந்த எண்ணங்களோட சில பேர் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. நான் கர்த்தர் சொல்லுகிறார், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும்
கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவதா இருக்கும்னு பார்க்கிறோம். யோவான் 1:9, John 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாக தான் இருக்கிறார். அந்த சத்திய வார்த்தைகள் இன்றும் உண்மையுள்ள வார்த்தைகள் தான். எனக்குள்ள ஏதாவது ஒரு பாவங்கள் இருந்ததுன்னா கூட அந்த பாவங்களுக்கு நான் மன்னிப்பு கேட்கும் பொழுது அந்த பாவத்தை கர்த்தர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ அந்த இருதயத்தை முதல்ல சுத்தப்படுத்தி கொண்டு அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு அந்த எந்த பாவமா இருந்தாலும் சரி எல்லா பாவத்தையும் அந்த இயேசு கிறிஸ்து அறிக்கையிடும். வசனம் சொல்வது போல நீங்கள் அறிக்கையிட்டால் அதை அறிக்கையிடும் பொழுது அந்த பாவத்தை எவ்வளவு பெரிய பாவம் இருந்தாலும் சரி அதை மன்னிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். யாரும் எந்த ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ளும் போக தேவையே இல்லை. ஏன்னா கர்த்தர் வெளிப்பட்டது பாவிகளை ரட்சிக்க மட்டும்தான். எவ்வளோ பெரிய பாவியா இருந்தாலும் அந்த பாவி அவருடைய பாவங்களை அறிக்கையிடும் பொழுது அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் அந்த பாவத்தை மன்னிக்கிறார். ஆனா சில டைம் அந்த வசனத்தோடைய ஆழம் புரியாம நம்ம என்ன பண்றோம், ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ளேயே நிறைய பேர் காலத்தை கடத்தி கொண்டு இருக்கிறார்கள். நம்ம பூரணராகும்படி கடந்து போக வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. மனம் மாற வேண்டும், மறுரூபமாக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் மூலமா அநேக ஆத்மாக்கள் ரட்சிப்பின் பாதையில் நடக்க வேண்டும்ன்றது நமக்கு எல்லாரும் கடமை இருக்கிறது. சோ நாம இன்னமும் கூட சிறு குழந்தைகளாக இல்லாம வசனத்தின் மேல விசுவாசம் இல்லாம அந்த வசனத்தோட ஆழத்தை புரிந்து கொள்ளாம நம்ம இருக்கிறதுக்கு நம்ம யாரும் அழைக்கப்படவே இல்லை. அந்த வசனத்தின் மேல முழு நிச்சயமான விசுவாசத்தை வைத்து அது என்ன சொல்லுகிறதோ அப்படியே கேட்டு நம்ம கீழ்ப்படிறதுக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். சங்கீதம் 51:5-6, Psalms 51:5-6. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். ஆமேன். ஆமேன். நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள் அப்படின்றத சங்கீதக்காரன் நமக்கு தாவீது நமக்கு எழுதி கொடுக்கிறார். அப்போ உள்ளத்தில் உண்மையா இருக்க விரும்புகிறீர், அதன் காரணத்தினால் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துகிறீர்னு பார்க்கிறோம் இங்க. அப்போ தேவன் வெளி தோற்றத்தை பார்க்கிற தேவன் அல்ல, அவர் உள்ளிந்திரியங்களை ஆராய்கிற தேவனா இருக்கிறார். இப்போ நம்ம மற்றவங்க பார்க்கும் பொழுது அவங்க கண்களுக்கு முன்பாக நல்லவங்கமா இருக்கலாம். ஆனா என்னுடைய உள்ளத்தின் ஆழத்துல நான் என்ன சிந்திக்கிறேன், எதனால் அப்படி செயல்படுறேன்றத கர்த்தர் அறிந்த தேவனாக இருக்கிறார். So God is not satisfied with the outward appearance. அந்த வெளித்தோற்றத்தை பார்த்து கர்த்தர் அவர் திருப்தி அடையக்கூடிய தேவனே இல்லை. அவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அப்ப என்ன பண்ணணும், என்னுடைய சிந்தனை, என் சொல், என் செயல் இதெல்லாம் கர்த்தருக்கு உகந்ததாக இருக்கிறதா அப்படின்னு நிதானித்து பார்ப்போம். ஏன்னா அவர் உள்ளத்தை ஆராய்கிறவராக இருக்கிறார். இப்ப நம்ம பண்ண வேண்டிய காரியம் என்ன, செல்ஃப் எக்ஸாமினேஷன். நான் சரியா இருக்கிறேனா? நான் என் தாயின் கர்ப்பத்தில் பாவத்திலாம் உருவானேன், ஆனாலும் கர்த்தர் என்னை பரிசுத்தப்படுத்துகிறார். அவர் என் உள்ளத்துல குடியிருக்க விரும்புகிறார். சோ உள்ளத்தில் உண்மையா இருக்க அவர் விரும்புகிற தேவனா இருக்க அந்த காரணத்தினால் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன். நம்ம செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணுவோம். ஆண்டவரே, என்னுடைய இதயத்தின் ஆழத்துல உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எது இருந்தாலும் அதை எனக்கு நீரே வெளிப்படுத்தி காட்டுங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவருடைய சித்தத்தின்படி இந்த ஜெபம் இருக்கிறதுனால கண்டிப்பா அதை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிற தேவனாக தான் இருக்கிறார். அப்ப வெளிப்படுத்தி காட்டும் பொழுது அந்த காரியங்களை நம்ம புரிந்து கொண்டு ஒரு எக்ஸாமின் பண்ணி இது செய்ய வேண்டான்ற முடிவெடுத்து அந்த பாவத்தை செய்யாம இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய கூட இருந்து கிரியை நடப்பிப்பார். நீதிமொழிகள் 3-ம் வசனங்கள் 5-6 வரை. Proverbs 3:5-6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையே இருந்து உன் வழிகளை எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். நம்ம ஆல்ரெடி பார்த்தது போல போராட்டங்கள் நமக்கு உண்டு. பிசாசானவன் நமக்கு தந்திரங்களை வைத்திருக்கிறான், நம்ம கண்ணிகளை வைத்திருக்கிறான். அவன் நம்ம எதிர்த்து நின்றுதான் ஆகுன்ற பார்த்தோம். அப்போ நம்ம எது நடந்தாலும் சரி, உள்ளத்துக்குள்ள எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் சரி, வசனம் சொல்லுகிறது, மனுஷனே உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செவை பண்ணுவார். அப்போ எவ்வளவுதான் இன்டர்னல் ஸ்ட்ரகிள்ஸ் நமக்கு இருந்தாலும் அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. கர்த்தரிடம் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரை நீங்க இதை பாத்துங்கப்பா, நான் கம்முன்னு அமைதியா வரேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தோம்னா அவர் நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்தி செல்கிற தேவனாக தான் இருக்கிறார். 1 யோவான் 1:7 வாசிப்போம். John 1:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமென். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் அப்படின்னு பாக்குறோம். அப்போ அவர் ஒளியில் இருக்கிற தேவன் தான். அவர் ஒளியா இந்த உலகத்துக்கு வந்தாரு. இன்னைக்கு நாம் இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறோம். அப்ப நாமும் ஒளியில நடக்கிற பிள்ளைகளா இருந்தா மட்டும்தான் அவரை தரிசிக்க முடியும். அப்போ பொல்லாங்கான சில காரியங்களை செய்கிறதுக்கு எங்க இந்த பிறப்பிடமா இருக்குதான் நம்ம இருதயம் தான்.
இப்ப பொல்லாத சிந்தைகளும், கபடுகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும் இந்த இருதயத்திலிருந்து கிளம்பி வந்து ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அந்த இருதயத்தை சுத்தப்படுத்தும் பொழுது கண்டிப்பா நாமும் பரிசுத்தம் அடைகிறோம். ரோமர்ல 8:1 வாசிப்போம். ரோமன்ஸ் 8:1. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து, அப்போ நம்ம எல்லாரும் ஆவிக்குரிய முறையில நம்ம எல்லாரும் நடந்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஆவிக்கேற்ற காரியங்களை மாத்திரம் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் நடப்பிக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். மாம்சத்துக்குரிய காரியம் நடப்பிக்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டுன்றத இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இப்போ சத்தியம் அப்படின்ற காரியங்கள்ல வந்து இப்ப நம்ம கடைசியா பார்த்தது நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும்ன்றது பார்த்தோம். அதுக்கு முன்பாக நம்ம வாழ்வின் முடிவுகளை வந்து வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்துதான் எல்லா காரியங்களும் நம்ம செய்யணுன்றதை பார்த்தோம். அதுக்கு முன்னதாக கர்த்தருடைய வார்த்தையில நம்ம எல்லாரும் வேரூன்றி நிக்கணும். ஏன்னா அந்த வார்த்தை நேற்றும் என்றும் மாறாததா இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம அதுக்கு முன்பதாக வஞ்சனை வந்து பிசாசு உண்டு பண்ணுவான். கள்ள தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் கிளம்பி வருவாங்க. எல்லாவற்றும் பகுத்தறியறதுக்கு ஞானத்தை கர்த்தரிடம் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தலைப்புல சில வசனங்களை தியானித்தோம். அதுக்கு முன்பதாக சத்தியமே நம்முடைய வாழ்வின் அடித்தளம் என்ற இந்த 5 தலைப்புல வந்து நம்ம பார்த்தோம். கடைசியா ஒரு 4 வசனங்கள். இப்ப நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து சத்தியத்தை அறிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமையும் என்னுடைய கடமையும். சத்தியத்தை அறிவிக்க விட்டால் எனக்கு ஐயோன்றத வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 16 வாசிக்கலாம். Matthew 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மைமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஆமென். அப்போ சத்தியத்தின் ஒளியை பெற்ற நான் அமைதியா இல்லாம என்னுடைய ஒளி வந்து மத்த எல்லார் முன்பாகவும் பிரகாசமாக இருக்க கடவுதுன்னு வசனம் சொல்லுகிறது. அப்போ என்னை பார்க்கும் பொழுது இவங்க வந்து ஒரு வித்தியாசமா இருக்கிறாங்க, இவங்க ஒரு புது சிருஷ்டியா இருக்கிறாங்க, இவங்க கிட்ட ஏதோ ஒரு மாற்றங்கள் தெரிகிறது, இவங்க இயேசு கிறிஸ்து போல வாழ்றாங்க இந்த பூமியிலன்னு சொல்லி மற்றவங்க சொல்லத்தக்க வாழ்க்கை நம்ம வாழும் பொழுது கர்த்தருடைய நாமம் அங்கே மகிமைப்படும். இதை அறிவிக்க வேண்டியது நம்ம கடமை. அதன் போல வாழ்றதுக்கும் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போஸ்தலர் 1:8 வாசிப்போம். ஆக்ட்ஸ் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமென். நம் அனைவருக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்ற நம் அனைவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் பரிபூர்ணமாக வந்து கிரியை செய்கிறார். அப்போ அவரு நம்ம வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து. நமக்குள்ள இருக்கிற ஆவி ஒரு வீக்கான ஒரு பலவீனம் உள்ள ஒரு ஆவி அல்ல. அவர் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியாக இருக்கிறார். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவி வானத்தையும் பூமியும் உண்டு பண்ண சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆவியானவரே உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இருக்கிறார். நம்ம எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. நீங்க வசனம் சொல்வது போல பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் கற்பித்த எல்லா காரியங்களையும் புரிந்து கொண்டு அந்த வசனத்தில் வேரூன்றி நின்று அந்த வசனத்துல முழு நிச்சயமான விசுவாசத்தோட இருக்கும் பொழுது நம்முடைய சாட்சி மற்றவங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். 1 பேதுரு 3:15 வாசிக்கலாம். 1 Peter 3:15. கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாய் இருங்கள். ஆமென். ஆமென். உங்களிடத்தில் இருக்கிற நம்பிக்கை குறித்து விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்போதும் ஆயத்தமா இருக்கு. நேரம் காலம் கிடையாது. எங்க ஆண்டவர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிறாரோ, ஏன்னா எல்லாம் நடப்பதற்கு முன்பாகவே அவர் முன் அறிந்திருக்கிறார். அப்போ ஒரு விஷயத்த வந்து நற்கிரியை செய்கிறதுக்கு அவர் தான் அந்த பிளாட்ஃபார்மை கொடுக்கிறார். அப்ப அந்த பிளாட்ஃபார்ம் கொடுக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணுமா, போய் சத்திய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமையா இருக்கு. கொலோசியர் 4:6 வாசிப்போம். கொலோசியன்ஸ் 4:6. அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. ஆமென். அவனவனுக்கு இன்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு. அப்போ கர்த்தர் வந்து எல்லா சிருஷ்டிக்கும் போய் சத்தியத்தை அறிவிங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்போ நம்முடைய கிருபை அந்த வசனங்கள் எப்படி இருக்கணுமாம், எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருக்கணும்ன்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். வாசிப்போம். ரோமர்ல 1ஆம் அதிகாரம் வசனம் 16. ரோமன்ஸ் 1:16. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். சத்தியத்தை அறிவிக்கிறதுக்கு நாம் யாரும் கூச்சப்படவோ வெக்கப்படவோ தேவையில்லை. நம்ம வந்து தைரியமாக சத்தியத்தை வெளியே கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம் எல்லார் மேல் சுமத்தப்பட்ட கடமையா இருக்கிறது.
அந்த பரிசுத்தாவின் வரம் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு தாளந்தை கர்த்தர் கொடுத்திருக்கார். அப்போ முதல்ல முக்கியமா வந்து ஆண்டவர் சொல்றாரு, என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவன் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அவர் மேல விசுவாசித்து அவர் வசனங்களுக்கு வந்து நம்ம செவி கொடுத்து நம்ம வந்து எதை குறித்தும் வெட்கப்படாமல் நம்ம போய் சத்திய சுவிசேஷத்தை மற்றவங்களை அறிவிக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருடைய கடமையா இருக்குது. நம்ம யாரும் அதுல பின்வாங்கி போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. சோ இன்னைக்கு நம்ம வந்து முதல்ல பார்த்தது போல எபேசியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 11 நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளர் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அந்த சர்வாயுத வர்க்கத்துல 6 காரியங்களை பார்த்தோம். அதுல முதல்ல வந்து நம்ம பார்த்தது வந்து சத்தியம் எனும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும். அப்போ அதுல நிறைய வசனங்களை தியானிச்சோம். கர்த்தருடைய வார்த்தைகள் வந்து உண்மை உள்ள வார்த்தைகள், அது நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நேற்றும் என்றும் என்றும் மாறாத வார்த்தைகளா இருக்கிறது. நான் அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட பிள்ளையாய் நான் எப்படி அதுல வேரூன்றி நிற்கிறது, அதுல முழு நிச்சயமான விசுவாசத்தோட இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னா அவர் சொன்னா அது சொன்னதுதான். எனக்கு எவ்வளவுதான் வாழ்க்கையில பிரச்சனை இருந்தாலும் சரி, உள்ளத்துல வந்து எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் சரி, அதை பத்தி கவலைப்படாம அவரை சார்ந்து, அதாவது அவருடைய வசனங்களை சார்ந்து நம்ம இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில வந்து கர்த்தர் வந்து நிறைய காரியங்களை மாற்றி கொடுப்பார். நம்ம இன்னைக்கு வாசித்த வசனங்கள் படி அந்த சத்தியம் என்னும் அந்த கர்த்தருடைய வார்த்தைகளை வந்து வேரூன்றி இருந்து கர்த்தர் மேல முழு நிச்சயமான விசுவாசத்தோட நம்ம எல்லாரும் இருக்கும்னு சொல்லி கர்த்தர் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். கர்த்தர் கொடுத்த செய்திக்கு நன்றி செலுத்தி நம்மள யாராவது ஒருத்தர் வசனங்களை நினைவு கூர்ந்து ஒரு ஜபத்தை ஏறெடுப்போம். பரிசுத்தமுள்ள பரம தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உமக்கு நன்றி அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா, உம்மை போட்டுகிறோம், உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே. அன்பின் பரிசுத்த பிதாவே அப்பா, அந்த 1 மணி நேரம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாக எங்கள் மேல் ஆண்டவரே, சகோதரர் சகோதரிகள் அப்பா, சிறு பிள்ளைகள் அனைவரோடும் உம்முடைய தாசன் மூலியமாய் ஜீவனுள்ள வார்த்தையை பேசுனீங்கப்பா. அப்பா, அந்த வார்த்தையை கேட்டால் மட்டும் போதாது ஆண்டவரே அப்பா, அந்த வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொருவரும் நடக்க எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. சத்தியம் கட்சியை நாங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசை நாங்கள் தரித்தவர்களாயும் ஒவ்வொருவரும் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய வசனத்திலே நாங்கள் வேரூன்றி இருக்கவும் ஆண்டவரே, நாங்கள் ஆவியின் கனிகளோடு வாழ ஒவ்வொரு பிள்ளைகளும் தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. அனுதின வாழ்க்கைக்கு ஏற்ற ஆலோசனையை எங்களுக்கு நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கீங்கப்பா, அதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் சகல ஜனங்களுக்கு அறிவிக்கப்படும் போது உடைய வருகை சமீபமா இருக்கிறது என்ற வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அனுதினமும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கொண்டு நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எப்படி நடக்க வேண்டும், இந்த கடைசி காலத்திலே நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உம்முடைய தாசர்கள் மூலியமா வெளிப்படுத்திக் கொண்டிருக்கீங்கப்பா, அதற்காக ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொருவரும் அந்த வார்த்தையின் பிரகாரம் நடக்கவும் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கவும் அது எங்கள் மேல் விழுந்த கடமையா இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் அப்படியே செய்ய எங்களுக்கு தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. விசேஷமாக செய்தி கொடுத்த தாசனையை மூடி மறைத்து இன்னும் அதிக வார்த்தையின் மூலியமா எங்களோடு பேசும்படியாக கெஞ்சி ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியே செய்ய ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளு எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பிரதர், டெய்லி எங்களுக்கு கொஞ்சம் லிங்க் அனுப்பணும் பிரதர். நாங்க 2 நாளா தான் வந்திருக்கிறேன். அப்படியா? நீங்க எந்த ஊர் சிஸ்டர்? நீங்க? நாங்க விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட், ராஜபாளையம். விருதுநகர். ஓகே, என் நம்பர் தரேன் உங்களுக்கு. இப்போ நீங்க நம்பர் பதிவு பண்ணிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. நாங்க என்ன பண்ணோம்னா ஒரு குரூப் இருக்கு, அந்த குரூப்ல ஆட் பண்ணிடுறோம் உங்களை. அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து லிங்க் வந்துடும் சிஸ்டர். பிரதர் சொல்லுங்க பிரதர். 98 450 91 424. ஓகே பிரதர். என் பேர் டேனியல். குறிச்சுக்கிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் குரூப்ல ஆட் பண்ணி விட்டுறேன் உங்களை. ஓகே, தேங்க் யூ பிரதர். ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. ஆண்டவருக்கு நன்றி, ஆண்டவருக்கு நன்றி. பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். அவர் மன்னிச்சிட்டார் அப்படின்னா சத்துருவானவனுக்கு நம்ம மேல எந்த அதிகாரமும் கிடையாது. இப்போ ஒரு சின்ன ஒரு பாவ அறிக்கை நீங்க பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துகிற சில காரியங்கள் நீங்க பாவ அறிக்கை பண்ணுங்க. நான் ஜெபம் பண்றேன் இப்போ, சரிங்களா? அப்ப அறிக்கை இடும் பொழுது அந்த பாவம் மன்னிக்கப்படுகிறது. அப்ப மன்னிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம மேல எவ்வளவு பலு இருந்தாலும் சரி, இந்த சுமக்க முடியாத சுமை எவ்வளவு இருந்தாலும் சரி, அதை கர்த்தர் வந்து நீக்கி போட ஒரு வல்லவராக இருக்கிறார். சரிங்களா? நம்ம ஜெபம் பண்றோம் உங்களுக்கு இப்போ. அன்பின் ஆண்டவரே இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வத்திற்கும் மேலான தேவனே, எங்கள் ஆண்டவராக இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்ப இந்த நேரத்துல சகோதரன் மரிய சூசையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன்.
அப்பா நீங்க வந்து சகோதரனை ஆண்டவரே இங்க கூட்டி சேர்த்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எவ்வளவோ சத்திய வார்த்தைகளை கேட்பதற்கு ஆண்டவரே இன்னைக்கு நீங்க வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கப்பா, அதுக்காக நன்றி ஆண்டவரே. அந்த வார்த்தைகள் அனைத்தையும் அவர் இருதயத்திலே நீர் பிரமாணமாய் எழுதுங்கப்பா. அந்த வார்த்தை ஆண்டவரே 30, 60, 100 கனி கொடுக்கத்தக்கதாக சகோதரனை ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. நாங்கள் எல்லாரும் பாவிகள் ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். பாவிகளை ரட்சிக்கவே நீர் இந்த பூமியில இருந்து வெளிப்பட்டீர் ஆண்டவரே. அப்ப இந்த நேரத்துல சகோதரன் உமக்கு எதிராக செய்த பாவங்களுக்காக நாங்கள் சபையாய் கூடியும் சமூகத்துக்கு வருகிறோம். எங்களை அவருடைய பாவத்தை நீர் மன்னிக்க வேண்டுமா நாங்கள் கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே நீர் அவருக்கு உணர்த்துங்கப்பா. அவர் உமக்கு பிரியமில்லாம எந்த காரியம் செய்திருந்தாலும் அதுக்காக ஆண்டவரே அவர் மனம் திரும்பி உங்கள் பக்கத்துல வருகிறதுக்கு கிருபையை பாராட்டுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் அவரை ஆசீர்வதிக்கிறேன். அப்பா நீர் சொன்னது போல எங்கள் பாவங்கள் எவ்வளவு செக்க செவன் இருந்தாலும் அதை நீர் மன்னித்து ஆள் கடலை தூக்கு போடணும்னு சொன்னீங்களா. இந்த நேரத்துல அவருடைய பாவங்களை மன்னித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன்னு சொன்னீங்க ராஜா. அந்த அதிகாரத்தோட எங்கள் சபையாராய் உம் சமூகத்துக்கு வருகிறோம் ஆண்டவரே. சகோதரனுக்கு வந்து அந்த பிரெயின்ல வந்து அந்த கிளாட்டை உண்டு பண்ணி அவருக்கு மயக்கத்தை கொடுக்கிற, அவருக்கு பலவீனங்களை உண்டு பண்ணுகிற அசுத்தாவியை சாத்தானே அவர் உடலை விட்டு வெளியே போட சொல்லி இயேசுவன் நாமத்தை கட்டளை இடம் திரும்ப வராது. உனக்கு அவர் மேல எந்த அதிகாரமும் கிடையாது. அவர் இயேசுவின் பிள்ளையாக இருக்கிறார். கிரியை செய்யறதுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சொல்றேன், சகோதரன் மரிய சூசைக்கு வந்து உடம்புல வந்து பலவீனங்களை உண்டு பண்ணி அவருக்கு வந்து மயக்கத்தை உண்டு பண்ணி அவர் பிரெயின்ல வந்து கிளாட்ஸை கொடுக்கிற அசுத்தாவிய சாத்தானே நீ யாரா இருந்தாலும் சரி, வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு நீ மண்டியிட்டே ஆகணும். அவர் உடலை விட்டு வெளியே போன சொல்லி இயேசுவின் நாமத்துல கட்டளையிடுறேன். இயேசுவின் நாமத்துல நாங்கள் சகோதரனை ஆசீர்வதிக்கிறோம். அவருக்கு நீ சுகத்தை கொடுத்ததுக்காக நன்றிகளை எடுக்கிறோம் ஆண்டவரே. 1 பேதுரு 2:24 படி இயேசுவின் தழும்புகளால சகோதரன் சுகமானார்ன்றதை விசுவாசித்து அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. நீ சுகத்தை கொடுத்ததுக்காக கோடான கோடி நன்றி ஆண்டவரே, கோடான கோடி நன்றி. துதிக்க நமக்கு மாட்சியம் ஆண்டவராக இயேசுவுக்கு உரியது. ஜெபங்களை மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். பிரதர் இயேசப்பா உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டாரு, முழுசா விசுவாசிங்க பிரதர். சொல்லுங்க பிரதர் பிரதர் சொல்லுங்க சிஸ்டர். ரொம்ப அந்த கால் வலி ரொம்ப வலியா இருக்குது பிரதர். என்னால உட்கார்ந்து ஏந்திரிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரதர். ரொம்ப வலி ஜாஸ்தியா இருக்குதுங்களே, என்னால முடியல. அதே மாதிரி காலைல பிரேயருக்கு ஏந்திரிச்சு நான் ஜெபிக்கணும் பிரேயர். எனக்கு ஆண்டவர் எனக்கு சித்தத்தை கொடுக்கணும் பிரதர் எனக்கு. சரி, நீங்க எந்த ஊர் சிஸ்டர்? நீங்க திருக்கோயிலூர் பிரதர். திருக்கோவிலூரா? ஓகே. நீங்க யார் ஐக்கியத்துல இருக்கீங்க? சௌரி பீலா. ரைட் ஓகே. ஓகே, திருக்கோவிலூர் திருவண்ணா பக்கத்துல. சரிங்க சிஸ்டர், ஓகே. நம்ம ஜெபம் பண்ணலாம். அப்ப சௌரி பேரும் கூட சொல்லியிருப்பாரு சரிங்களா, இந்த வியாதிகள் நமக்கு எதுக்கு வருதுன்னு வந்து நம்ம இப்ப கூட டிஸ்கஸ் பண்ணோம். அதை நீங்களும் வந்து நினைவு கூறுங்க. கர்த்தருக்கு பிரியம் இல்லாம நம்ம என்னென்ன செஞ்சிருக்கோம்னு சொல்லி அந்த பாவத்தை அறிக்கையிடுங்க. அறிக்கையிட்டீங்கன்னா கண்டிப்பா மனம் திரும்பும் போது கர்த்தர் நமக்கு சுகத்தை கொடுப்பார் சரிங்களா. நான் ஜெபம் பண்றேன் இப்ப உங்களுக்கு. அப்பா பிதாவே, இந்த நேரத்தில் ஆண்டவரே சகோதரி மகாதேவியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அப்பா அவங்க வந்து திருக்கோவிலூர் வந்த ஊர்ல ஆண்டவரே சத்தியத்தை அறிந்த மகளாக ஆண்டவரே அங்க இருக்கிறாங்கப்பா. அதுக்காக நன்றிகளை எடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உலகத்தில் எல்லா முனைகளிலிருந்தும் ஆண்டவரே நீர் கூட்டி சேர்க்கிறீங்களேப்பா, அதுக்காக நன்றி ஆண்டவரே. சத்தியத்தை அறிந்த மகளாக ஆண்டவரே உமக்கு முழுமையான விசுவாசத்தோடு உமக்கு பிரியமான காரியங்களை மாத்திரம் நடப்பிப்பதற்கு நீர் அவங்களுக்கு தகுதிப்படுத்துங்க ராஜா. அப்பா உங்க மேல வாஞ்சியா இருந்து ஆண்டவரே இப்ப அனுதினமும் காலையில இருந்து ஜெபம் பண்ணணும், உம்மோட கூட நிறைய நேரம் செலவிடணும்னு சொல்லி அவங்க விரும்புறாங்க ஆண்டவரே. அதுவும் செய்ய முடியாம நிறைய தடைகள் இருக்குது, அவங்க காலில் வலி இருக்குது ஆண்டவரே. இது எல்லாவற்றையும் நீ அறிந்தவராக இருக்கு. நான் யாரை நேசிக்கிறேனோ அவர்களை கடிந்து கொண்டு சிச்சிக்கிறேன்னு சொன்னீங்களே ராஜா, அதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்துல சகோதரி மேல எவ்வளவா அன்பாக இருந்த ஆண்டவரே இந்த ஒரு சிக்ஷை நீர் அனுமதித்து இருக்கிறீர் அப்பா. இந்த சிக்ஷையிலிருந்து நீர் வந்து அவரை மாற்றி வர நீர் தர நீர் வல்லவராயிருக்கு அப்பா. அது எதுக்கு அனுமதித்தீங்கன்னு அவங்க வெளிப்படுத்தி காட்டுங்க. அந்த பாவத்தை முழுமையாக மனம் திரும்பி ஆண்டவரே உமக்கே பிரியமுள்ள மகளாக வாழத்தக்கதாக நீர் அவங்களை வந்து பொறுப்படுத்தி வழிநடத்துங்க. இந்த சகோதரிக்கு வந்து வசனங்களை வாசிக்க விடாம ஜெபம் பண்றதுக்கு வந்து இடம் கொடுக்காம, அதுபோல அவங்க காலில் வந்து வலியும் வேதனையும் உண்டு பண்ணுகிற அசுத்தாவியை சாத்தானே அவர் உடலை விட்டு வெளியே போன சொல்லி இயேசுவின் நாமத்துல கட்டளை இடம் திரும்ப வராத. உனக்கு அவங்க கால் மேல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. நாங்கள் இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கிறோம், அவரால் அதிகாரத்தை பெற்ற பிள்ளைகளாக இருக்கும். அவர் நாமத்தை உச்சரிக்கும் பொழுது அங்க விடுதலை உண்டு எங்களுக்கு தெரியும். அசுத்தாவியை சாத்தானே சகோதரி மகாதேவியோட காலில் உட்கார்ந்துகிட்டு அவங்களுக்கு வலியும் வேதனையும் உண்டு பண்ணுகிற பலு சர்ப்பமே அவங்க உடலை விட்டு வெளியே போன சொல்லி இயேசுவின் நாமத்துல கட்டளை இடம் திரும்ப வராது.
உனக்கு அவங்க உடல் மேல எந்த அதிகாரமும் இல்லை. இயேசுவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்தினால சகோதரியை நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்பா 1 பேதுரு 2:24 படி இயேசுவின் தழும்புகளால சகோதரி சுகமானாங்கன்றதை நாங்கள் விசுவாசித்து நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் வெறுமனே திரும்ப வராதுன்னு எங்களுக்கு தெரியும் அப்பா. உம் நாமத்தை உச்சரிக்கும் போது அங்க விடுதலை இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் ராஜா. நீர் விடுதலை கொடுத்ததுக்காக கோடான கோடி நன்றி. இந்த ஜெபத்தை எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென் சிஸ்டர். சிஸ்டர் ஏசப்பா உங்களுக்கு சுகத்தை கொடுத்துட்டாரு. உங்களுக்கு கால் வலி போயிடுச்சு. முழுமையா விசுவாசிங்க. சரிங்களா? கண்டிப்பா பிரதர். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.